அபி என்ன பண்ணாங்க, தொடர்ந்து வந்து இங்கே சுந்தரி பண்ண எல்லா வேலையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுந்தரி வந்து என் பணத்த என் கையில குடுத்துட்டு போறாங்க. இது என் பணம் கிடையாது. இது இவளோட பணம் தான். இவ தான் இந்த ஆளுங்களலாம் செட் பண்ணி என்கிட்ட குடுக்க சொல்லியிருக்கான்றாங்க. அத கேட்டு வந்து அபி வந்து சொல்றாங்க, "ஓ! அப்படியா? இப்ப பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இவங்க பண்ண வேலை இன்னும் கூட இருக்கு. அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு மொத்தமா இவங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்றாங்க. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைறாங்க. பார்த்தா வந்து ஜோசியர் வந்து அங்க வராரு. இந்த மாரி இவங்க தான் வந்து எனக்கு என் பொண்ணும் மருமகளும் ஒண்ணா சேரக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஜோசியத்துல ஏதாவது இருக்குமான்னு பார்க்க சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது. ஜாதகத்த மாத்தி எழுத சொன்னாங்க. அதனால தான் நான் எழுதினேன். இந்த மாரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒண்ணா சேர்ந்தா ஆகாது அப்படின்னு நம்மலாம் எழுதி விட்டேன். எழுதி இவங்க கிட்ட குடுத்தேன். ஜாதகம் சரியில்லைன்னு எழுதி குடுத்தது நான் தாங்க. என்ன மன்னிச்சுடுங்கங்க. அது மட்டும் கிடையாது. இவங்க 2 பேரும் ஒண்ணா சேரக்கூடாது. சேர்ந்தா புள்ள உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எதிர்வே வேணும்னே சொல்றாங்க. அதனால தான் நானும் சொன்னேன் அப்படின்றாங்க. அத கேட்டு வந்து அனு பயங்கரமா கதறி துடிக்கிறாங்க. இவங்க வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல. இவ்வளோ மோசமா வந்து நடந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இப்போவாவது தெரிஞ்சுக்கங்க. எவ்வளோ மோசமானவங்கன்னு சொல்லிட்டு இத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா, இப்போ வரைக்கும் உங்க எல்லாருக்கும் சொல்லல. பாஸ் வந்து இத கேட்டா தாங்க மாட்டாரா? அவங்க அம்மாவே இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்க சொல்லாம இருந்தோம். ஆனா, இப்போ புரியுதா? அப்படின்னோனே எல்லாம் அதிர்ச்சியா பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே வந்து இந்த மாரி செட்டப் பண்ணி தான் கூட்டின்னு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து ஓ! நம்பக்கூடாதா? அப்ப கண்ணெதிரே பார்த்தா நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க வீடியோவா. இப்ப பார்த்துக்கோங்க இவங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் என் அக்கா பண்ண மாரியே வந்து பண்ணாத விஷயத்த பண்ண மாரியே வந்து மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீடியோவா காட்டுறாங்க. அப்படியே அத பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்ளோ மோசமானவளா நீ? இவ்ளோ மோசமானவள நான் வீட்ல வச்சிருந்தேனே! நீ என்ன வேணாலும் பண்ண துடிவ. உன்ன மாரி ஆளுங்களலாம் சும்மாவே விடக்கூடாது. இவ்ளோ கேவலமா நடந்திருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, லக்ஷ்மி பாட்டி வந்து திட்டுறாங்க. நான் நெனச்சு கூட பார்க்கல. நீ இவ்ளோ கொடுமையானவளா இருப்பேன்னு சொல்லிட்டு. ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணியிருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? அப்படின்றாரு ஆகாஷோட அப்பா. உடனே ஆகாஷ் வந்து இவ்ளோ கேவலமா நடந்திருக்கீங்களே! உங்கள அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்றாங்க. உடனே என்ன பண்றாரு, நம்ம ராகவ் என்ன பண்றாரு, இந்த மாரி வந்து ஒரு விஷயத்த நீங்க எவ்ளோ கேவலமா பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்க பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்க. பாவம் அணுக்கு இவ்ளோ பெரிய மோசமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்களே! உங்கள நெனச்சாவே எனக்கு கேவலமா இருக்கு. உங்கள சித்தின்னு சொல்லவே எனக்கு அருவெறுப்பா இருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஐயோ! ராகவ் என்ன மன்னிச்சுடு. தயவு செய்து வந்து என்ன தண்டிச்சிடாத ப்ளீஸ் ராகவ் அப்டின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்டியே கால்ல விழுறாங்க. எல்லாருமே வந்து நீ செஞ்ச பாவம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. நீ கால்ல விழுந்தாலும் சரி, பொலம்புனாலும் சரி, அந்த பாவம்லாம் போக போறதில்ல. மரியாதையா வந்து எல்லா பாவத்துக்கும் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றாரு ஆகாஷோட அப்பா. இங்க வந்து அபி என்ன பண்றாங்க, பார்த்தீங்கல்ல இவ்ளோ கேவலமா நடந்திருக்கீங்க. இவ்ளோ பேர் வந்து உங்கள இப்படிலாம் வந்து நெனச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க முன்னாடி உங்களுக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உண்மையிலே நீங்கலாம் ஒரு மனுஷங்க தானா? இப்படி ஒரு பொண்ணு ஒண்ணும் பாவம் தெரியாத ஒரு பொண்ண வந்து இந்த மாரி பண்ணியிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அபியோட அப்பா, அம்மா வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அவங்க அத்தையும் திட்டுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, அனுவும் வந்து ஆகாஷும் வந்து ஒரு முடிவு பண்றாங்க. ஆகாஷ் வந்து வா அனு நம்ம வெளிய போயிடலாம். தண்ணி குடுத்துட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் இங்கேருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நான் அப்பவே நெனச்சேன். இவங்க இவ்ளோ மோசமா இருப்பாங்க நான் நெனச்சு கூட பார்க்கல. என் அம்மாவா இருந்தாலும் பரவால்ல. தப்பு செஞ்சா தப்பு செஞ்சது தான். இவ்ளோ கேவலமா இருக்காங்க. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அத கேட்டுட்டு வந்து என்ன பண்றாரு, ஆகாஷோட அப்பா வந்து, "நீ ஏன்டா வெளிய போணும்? உனக்கு என்ன தலையெழுத்தா? தப்பு பண்ணவ இவ தானே! இவ வெளிய போய் அனுபவிக்கட்டும். மரியாதையா வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்னோனே, "நான் போக மாட்டேன். போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய எடுத்துட்டு போய் தரன்னு எடுத்துட்டு வந்து விட்டுட்டு கதவு சாத்திடுறாரு. ஐயோ! நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாம தவிக்கிறாங்க. ஐயய்யோ! அத்தையோட கதை இப்படி முடிஞ்சிடுச்சே! இப்ப என்ன பண்றது? அத்தை எப்படி மீட்ட போறோம்னு தெரியலையே! அத்தையோட கதை எல்லாமே இப்ப தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். இப்ப நம்ம அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து யோசிச்சுட்டே அப்படியே நிக்கிறாரு. ஆகாஷ் வந்து அணுகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. எங்கள் அம்மாக்காக என்ன மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க.